இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மத்திய கிழக்கு போர் செப்டம்பரில் பொருட்களின் விலை 25% வரை உயரலாம். அமீருடன் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திற்குள் பொருட்களின் விலைவாசி உயர்வு 25% எட்டலாம் என ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடன் ஷாரி எச்சரித்துள்ளார். இந்த மோதல் நீடித்தால் உலகளாவிய விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்படும். இது மலேசியாவின் சுகாதார பராமரிப்பு சேவை, உணவு உத்தரவாதம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார் அவர். குறிப்பாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாக நேற்று ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தில் அனைத்துலக வங்கியொன்றின் ஆய்வை அவர் மேற்கோள் காட்டினார். இந்த சூழலை கருத்தில் கொண்டு ஸ்லாங்கூர் மாநில அரசு பொருளாதார சவால்களை சமாளிக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்போதே திட்டமிட்டு வருகிறது. அவ்வகையில் மாநிலத்தின் கையிருப்பு மற்றும் விநியோக முறையை வலுப்படுத்த அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கவும் மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து மாநில அரசு செயல்படும் என்று அவர் உறுதியளித்தார். அதே சமயம் தேவையற்ற பதற்றத்தில் பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டாம் என்றும் அமீருடன் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். ஜப்பானுக்கு அனுப்பப்பட்ட 3 யானைகளை திரும்ப பெற கோரிக்கை. 1 லட்சத்தை தாண்டிய பெட்டிஷன் மனு. மலேசியாவிலிருந்து 3 பெண் யானைகளை ஜப்பானுக்கு இடமாற்றம் செய்த பேராக் மாநில அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த இடமாற்றத்தை நிறுத்த கோரி இணையத்தில் தொடங்கப்பட்ட பெட்டிஷன் மனுவில் இதுவரை 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் கையெழுத்திட்டுள்ளனர். இன்று வரைக்குமான நிலவரப்படி கேட்2 பெட்டிஷன் சைட் தளத்தில் 1,06,286 பேர் கையெழுத்திட்டு ஆதரவு அளித்துள்ளனர். தைப்பிங் மிருக காட்சி சாலையில் உள்ள தாரா, அமோய் மற்றும் கெலாத் ஆகிய அந்த 3 யானைகள் ஜப்பானில் உள்ள ஒசாகா டெனோஜி உயிரியல் பூங்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இருப்பினும் ஜப்பானின் காலநிலை மற்றும் அங்குள்ள சூழல் இந்த வெப்பமண்டல யானைகளுக்கு பொருந்தாது என வனவிலங்கு ஆர்வலர்கள் கடும் கவலை தெரிவித்துள்ளனர். அதோடு யானை கூடங்கள் மிகவும் சிறியதாக இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதைவிட அந்த டெனோஜி உயிரியல் பூங்கா மீது மிருகங்களை கையாள்வது தொடர்பில் ஏற்கனவே பல புகார்கள் உள்ளன. நிலைமையை மோசமாக்கும் வகையில் ஜப்பானில் கெலாத்தி யானையின் தந்தம் அறுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வைரலாகி வருகிறது. எனினும் பெர்ஹலிதான் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை அது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை என தெளிவுபடுத்தியுள்ளது. நாணய பரிமாற்ற வர்த்தகம் போர்வையில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் முறியடிப்பு. 19 பேர் கைது. 19 பேர் கைது செய்யப்பட்டதன் மூலம் நாணய பரிமாற்ற வர்த்தகம் போர்வையில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஏப்ரல் 16ஆம் தேதி முறியடிக்கப்பட்டது. கிளான் பள்ளத்தாக்கு முழுவதிலும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட சோதனைகளின் மூலம் 24 முதல் 48 வயதிற்கு உட்பட்ட 7 பெண்கள் உட்பட 12 உள்ளூர் ஆடவர்களும் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் உசேன் உமர் கான் தெரிவித்தார். இந்த கும்பலிடம் இருந்து போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளிலிருந்து பெறப்பட்ட 4.9 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு நாணயங்களில் உள்ள பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. தாமான் வாகியூவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் சோதனையில் 2 கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கோலாலம்பூர் மற்றும் கெப்போங்கில் மேற்கொண்ட நடவடிக்கையில் அந்த கும்பலின் இதர உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த கும்பலிடம் இருந்து ஒட்டுமொத்தமாக 14.15 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. இவற்றில் ரோல்ஸ் ராய்ஸ், கியூலியன் பிளாக் பேட்ச், போர்ஷே, டெக்ஸியான் ஃபோரஸ், மெர்சிடிஸ் பென்ஸ் AMG உட்பட பல்வேறு 18 ஆடம்பர கார்களும் அடங்கும் என புக்கிட் அமானில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் உசேன் தெரிவித்தார். சிவப்பு விளக்கை மீறியதால் விபத்து, குடி போதையில் வாகனம் ஓட்டிய ஓட்டுநருக்கு 1 நாள் சிறை, 13,000 ரிங்கிட் அபராதம். கோலாலம்பூர் வங்சா மாஜுவில் உள்ள ஜாலான் கென்திங் கிளான் போக்குவரத்து சந்திப்பில் சிவப்பு சமிக்ஞை விளக்கை மீறி சென்று ஒரு மோட்டார் சைக்கிள் மீது மோதிய மது போதையில் இருந்த BMW X1 வாகன ஓட்டுநருக்கு நீதிமன்றம் 1 நாள் சிறை தண்டனையும் 13,000 ரிங்கிட் அபராதமும் விதித்தது. அபராதம் செலுத்த தவறினால் மேலும் 6 மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் அந்த ஓட்டுநருக்கு உத்தரவிடப்பட்டது. அதோடு 2 ஆண்டுகளுக்கு ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கவும் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்.
அலட்சியமான மற்றும் அபாயகரமான வாகனம் ஓட்டுதல் தொடர்பான 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 42வது 1 பிரிவின் கீழ் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. 42 வயதான பெண் ஓட்டுநருக்கு நடத்தப்பட்ட சுவாச பரிசோதனையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மது அருந்தியது கண்டறியப்பட்டதாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் சம்சுரி இசா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். இணையத்தில் பாலியல் சேவைக்கு ஆசைப்பட்டு 27,580 ரிங்கிட் பணத்தை பறிகொடுத்த பொறியியலாளர். இணையம் வாயிலாக பாலியல் சேவைக்கு ஆசைப்பட்ட 28 வயது பொறியியலாளர் ஒருவர் கடைசியில் மோசடியில் சிக்கி 27,580 ரிங்கிட் பணத்தை பறிகொடுத்துள்ளார். டிக்டாக்கில் வெளியான போலி பாலியல் சேவை விளம்பரத்தை நம்பியதால் அவருக்கு இந்நிலை என பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஹூ சாங் ஹூக் கூறினார். பங்சாரை சேர்ந்த அவ்வாடவர் டிக்டாக்கில் வந்த ஒரு லிங்க் இணைப்பை தட்டிய போது வாட்ஸ்அப் மூலம் சந்தேக நபருடன் தொடர்பு கொண்டார். பாலியல் சேவைக்கான பேக்கேஜுகள் மீது ஆர்வம் கொண்டவர் அதே வேகத்தில் கொடுக்கப்பட்ட 6 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் 22 முறை பணத்தை செலுத்தினார். அதன் பின்னரும் ரத்து கட்டணம் உள்ளிட்ட பெயர்களில் தொடர்ந்து பணம் கேட்டு நச்சரிக்கப்பட்டதோடு அவரை சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவதாக சந்தேக நபர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மோசடிக்குள்ளானதை தொடர்ந்து அவர் போலீசில் புகார் அளித்தார். இச்சம்பவம் மோசடி குற்றங்களுக்கான 420வது சட்டப்பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. வரவேற்பறையில் கூடாரங்களை அமைத்து 400 ரிங்கிட்டிற்கு வாடகை விடும் உரிமையாளரின் பேராசை. கோலாலம்பூரில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகை சிக்கல்களுக்கு மத்தியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் வரவேற்பறையில் கூடாரங்களை அமைத்து வாடகைக்கு விட்டுள்ளார் ஒரு வீட்டு உரிமையாளர். வைரலான புகைப்படங்களில் ஒரு சிறிய அறைக்குள் பல கூடாரங்கள் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளதை காண முடிகிறது. அவை பார்ப்பதற்கு தற்காலிக வெள்ள நிவாரண மையங்கள் உள்ள கூடாரங்கள் போல் உள்ளன. ஒரு கூடாரத்திற்கு மாதம் 400 ரிங்கிட் வாடகை வசூலிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் அந்த உரிமையாளர் மாதம் சுமார் 2,000 ரிங்கிட் வரை லாபம் ஈட்டுவதாகவும் கூறப்படுகிறது. போதிய இடவசதி இல்லாத சூழலில் குறைந்த வருமானம் பெறுபவர்களை குறிவைத்து இத்தகைய மனிதாபிமானமற்ற முறையில் அறைகள் பிரிக்கப்பட்டுள்ளன. இவரின் இச்செயல் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது சுகாதாரமற்றது மட்டுமல்லாமல் தீ விபத்து போன்ற அவசர காலங்களில் பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என வலைதளவாசிகள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் நகர பகுதிகளில் வாடகை உயர்வை கட்டுப்படுத்தவும் இத்தகைய கூண்டு வீடுகள் அல்லது கூடார வாடகைகளை தடுக்கவும் அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீன மயானத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட தம்பதியர் விடுதலை. பினாங்கில் உள்ள சீன மயானத்தில் கடந்த மாதம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு 1 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தம்பதியினரை ஜார்ஜ்டவுன் உயர்நீதிமன்றம் நேற்று விடுவித்தது. 58 வயதான எம் ஜெகதீசன் மற்றும் 37 வயதான ஹலீலா அபுபக்கர் ஆகியோரின் குற்ற தீர்ப்பை நீதிபதி ரஃபியா முகமது உறுதி செய்தார். ஆனால் அவர்களின் 12 மாத சிறை தண்டனையை மார்ச் 23ஆம் தேதி முதல் அவர்கள் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து நேற்று வரை கணக்கிடுமாறு உத்தரவிட்டார். இதன் மூலம் அந்த தண்டனையானது காவலில் இருக்கும் 28 நாட்களாக குறைக்கப்பட்டது. மார்ச் 22ஆம் தேதி அன்று பத்து கேண்டாங் சீன மயானத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட குற்றத்தை அந்த தம்பதியினர் ஜார்ஜ்டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டதால் அவர்களுக்கு 12 மாத சிறை தண்டனை விதிப்பதாக மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தண்டனை மிக அதிகமாக இருப்பதால் அதை மறுபரிசீலனை செய்யும்படி அவர்களது வழக்கறிஞர் நரேன் சிங் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அவரது முறையீட்டை அரசு தரப்பு ஏற்றுக்கொள்வதாக அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞர் டிபிபி முனா ஜஃபாரும் நீதிமன்றத்தில் தெரிவித்ததால் ஜெகதீசன் மற்றும் ஹலீலா ஆகியோருக்கான தீர்ப்பை நீதிபதி ரோஃபியா 28 நாட்களாக குறைத்தார். மலாக்காவில் 2 சிறுமிக்கு பாலியல் தொல்லை, ராணுவ வீரர் மீது குற்றச்சாட்டு. மலாக்காவில் 8 மற்றும் 10 வயதுடைய 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது மற்றும் ஆபாச படங்களை வைத்திருந்தது தொடர்பாக 23 வயது ராணுவ வீரர் மீது நேற்று ஆயர்குரோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஏப்ரல் 12ஆம் தேதி சுங்கை உடாங் கெம் தெரந்தாக்கு முகாமில் உள்ள ஒரு காலி வீட்டில் அக்குற்றங்களை புரிந்ததாக முகமது ஃபுஹதில் ஃபத்துல்லா அம்தான் குற்றம் சாட்டப்பட்டார். சிறுமிகள் மீதான 2 பாலியல் தொல்லை குற்றச்சாட்டுகளும் 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பிறம்படிகளும் விதிக்கப்படலாம்.
இவ்வேளையில் தனது ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் கைபேசியில் ஏராளமான ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை வைத்திருந்ததாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்து விசாரணை கோரினார். இதையடுத்து 8000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் நீதிபதி அவ்வாடவரை ஜாமீனில் விடுவித்தார். வழக்கு வரும் மே 26ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு வருகிறது. 60,000 விஷப்பாம்புகளை வளர்க்கும் சீன பெண் ஆண்டுக்கு $500 மில்லியன் லாபம் ஈட்டி சாதனை. பாம்புகளை கண்டாலே நம்மில் அனைவரும் அலறி அடித்து ஓடும் சூழலில் 60,000க்கும் மேற்பட்ட விஷப்பாம்புகளை தனது பண்ணையில் வளர்த்து அதன் மூலம் ஆண்டுக்கு $500 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேல் வருமானம் ஈட்டி வருகிறார் சீனாவை சேர்ந்த ஒரு பெண்மணி. காங்சி மாகாணத்தை சேர்ந்த 30 வயது சின் பல்கலைக்கழக படிப்பு முடிந்த 2 ஆண்டுகளிலேயே சொந்த ஊருக்கு திரும்பி குடும்ப பாம்பு பண்ணையை தனது நிர்வாகத்தில் எடுத்துக்கொண்டார். குயின் தற்போது 60,000 மேற்பட்ட ஊர்வனங்களை பராமரித்து வருகிறார். அவற்றில் 50,000க்கும் மேற்பட்டவை பிட் வைப்பர் இனத்தை சேர்ந்த 5 ஸ்டெப்ஸ் பாம்புகள் ஆகும். சுமார் 10,000 நாகப்பாம்புகளும் உள்ளன. 5 ஸ்டெப் பாம்புகள் சிறப்பு உணவு முறைகள் தேவைப்படுகிறது. சில நேரங்களில் அவற்றுக்கு வலுக்கட்டாயமாக உணவளிக்க வேண்டியிருக்கும். இதனால் அவ்வகை பாம்புகளுடன் நெருக்கமாக தொடர்பு கொள்ளும் போது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று கென் கூறினார். இவரின் பண்ணை உலர்த்தப்பட்ட பாம்புகள், பித்தப்பை மற்றும் பாம்பு எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி பொருட்களை வழங்குகிறது. பாம்பு விஷத்தில் விலை அதன் தரத்தை பொறுத்து 1 கிராமுக்கு 23 ரிங்கிட் முதல் 115 ரிங்கிட் வரை விற்பனையாகிறது. பாம்பு இறைச்சியோ தலா 115 ரிங்கிட் முதல் 174 ரிங்கிட் வரையிலும், பெரிய வகை பாம்புகள் 580 ரிங்கிட் வரையிலும் விற்கப்படுகின்றன.